ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடலாமா கூடாதா அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடலாமான்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்குது. டாக்டர்களோட அனுமதியோட நீரிழிவு நோயாளிகள் ஒரு சில பழங்களை சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. அதுவும் குறைஞ்சளவு மட்டும்தான் சாப்பிடணும். அது என்ன பழங்கள்ன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக வாழைப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது தெரியுமா? அதோட மகத்துவம் தெரிஞ்சாலே நீங்கள் கட்டாயமாக அதை விட மாட்டீங்க. வாழைப்பழத்தில் பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் சி, நார்ச்சத்து, மெக்னீஷியம் இது மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஒரே ஒரு பழுத்த வாழைப்பழத்தில் மட்டும் மனுஷ உடலுக்கு சக்தி வாய்ந்த எலும்புகளையும் தசைகளையும் உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய பொட்டாசியத்தோட அளவில் 11% இருக்குன்னு சொல்கிறாங்க. வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும். இதன் காரணமாகவே பல பேர் வாழைப்பழத்தை தவிர்த்துட்டு வராங்க. கற்பூரவல்லின்னு எடுத்துக்கிட்டால் இதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறாங்க நிபுணர்கள். உதாரணமாக கற்பூரவல்லி வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டால் பொட்டாசியம், சோடியம், விட்டமின் B6, நார்ச்சத்து எல்லாமே அடங்கியிருக்கு. ஆனால் இவை அனைத்துமே உடல் எடையை குறைக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுதான். அதனால் இதில் இருக்கக்கூடிய செரட்டோனினோட அளவு, நார்ச்சத்து, எப்னஃப்ரின் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதால இது ஜீரண சக்தி அதிகரிக்க உதவுது. கால்சியம் அதாவது மேக்னீஷியம், மேங்கனீஸ் அதிகமாக இருக்கிறதால எலும்புகளுக்கு நன்மை பயக்குது, வலு சேர்க்குது. அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்கும், ரத்த விருத்திக்கும், மூளையோட வளர்ச்சிக்கும், தோலில் ஏற்படக்கூடிய சொறி, சிறங்கு மாதிரியான புண்கள் விரைவில் ஆடுறதுக்கும் கற்பூரவல்லியே போதுமானது. காலை நேர உணவை தவிர்க்கிறவங்களுக்கு இந்த கற்பூரவல்லி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். காலையில் இந்த பழத்தை சாப்பிடும்போது ஒரு நாள் முழுக்க உங்களோட உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது, எந்த ஒரு களைப்பையுமே ஏற்படுத்தாது. அடுத்ததாக பச்சை வாழைப்பழம். பச்சை நேரத்தில் பழுக்காமல் இருக்கிற வாழைப்பழத்தில் சர்க்கரையோட குறியீடு ரொம்ப குறைவாக இருக்கிறதால செரிமானத்தை தாமதப்படுத்தக்கூடிய நார்ச்சத்து இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீரிழிவு நோயாளிகள் இந்த பழுக்காத வாழைப்பழத்தை சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. இந்த வாழைப்பழத்தில் ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட் செரிமானத்தை மெதுவாக்கி ரத்தத்தில் சர்க்கரையோட அதிகரிப்பு தடுக்குது. மேலும் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி ரத்த சர்க்கரையோட அளவை நிர்வகிக்க உதவுது. நீரிழிவு நோயாளிகள்னு சொல்லப்போனால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய செவ்வாழை, நேந்திரம் மாதிரியான பழங்களை சாப்பிடலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பழம் மட்டும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ரத்தத்தோட சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய நோயாளிகள் மஞ்சள் வாழைப்பழங்களை கூட டாக்டரோட ஆலோசனை பெற்று தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வாரத்துக்கு 2 சின்ன பழங்களை சாப்பிட்றது ரொம்பவே சரியான விஷயம். இவங்க கட்டாயமாக தவிர்க்க வேண்டியது பூவம்பழம், ரஸ்தாலி மாதிரியான வாழைப்பழங்களை கட்டாயமாக தவிர்த்தாகணும். சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை சத்து குறைவாகவும் நார்ச்சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆப்பிள், கொய்யாக்காய், பேரிக்காய், சாத்துக்குடி மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பழம் கூட எடுத்து சாப்பிடலாம். இதுவே பப்பாளியை எடுத்துக்கிட்டால் முற்றிலும் பழுக்காத செங்காயாக இருக்கக்கூடிய பப்பாளியை 2-3 துண்டு வரைக்கும் எடுத்து சாப்பிடலாம். அதுவும் ரத்த சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி பழங்களை எடுத்து சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.